தாய்ப்பால் கொடுப்பது தாய்மார்களுக்கு தனித்துவமான நன்மைகளை வழங்குகிறது. இது அவர்களின் குழந்தையுடன் நெருங்கிய பிணைப்பை வளர்க்கிறது. இது பிரசவத்திற்கு பிறகு குணமடையவும் உதவுகிறது மற்றும் உடல் பருமன் மற்றும் சில புற்றுநோய்களின் நீண்டகால அபாயத்தை குறைக்கிறது. தாய் ஆரோக்கியமான மாறுபட்ட உணவை பராமரித்தால் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு பொதுவாக கூடுதல் சத்துக்கள் தேவையில்லை. இருப்பினும் இந்த விதிக்கு 2 முக்கிய விதிவிலக்குகள் உள்ளன. வைட்டமின் டி மற்றும் சில சமயங்களில் ஃப்ளூரைடு. முழுமையாக தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு 2 மாத வயதுக்கு பிறகு வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. குறைப்பிரசவ குழந்தைகள், கருமையான தோல் உடையவர்கள் அல்லது சூரிய ஒளி குறைவாக படுபவர்களுக்கு இந்த ஆபத்து அதிகம். இந்த குழந்தைகளுக்கு 2 மாத வயது முதல் வைட்டமின் டி சத்துக்கள் கொடுக்கப்பட வேண்டும். 6 மாதங்களுக்கு பிறகு உள்ளூர் குடிநீர் விநியோகம் போதுமானதாக இல்லாவிட்டால் குழந்தைகளுக்கு ஃப்ளூரைடு சொட்டுகள் தேவைப்படலாம். பெற்றோர்கள் உள்ளூர் பல் மருத்துவர் அல்லது சுகாதாரத் துறையிலிருந்து குடிநீர் ஃப்ளூரைடு உள்ளடக்கம் பற்றிய தகவல்களை பெறலாம். முக்கியமாக 6 மாதங்களுக்கும் குறைவான குழந்தைகளுக்கு ஒருபோதும் கூடுதல் சாதாரண தண்ணீர் கொடுக்கக்கூடாது. இது தேவையற்றது மற்றும் அவர்களின் இரத்த சோடியம் அளவை ஆபத்தான அளவிற்கு குறைக்கக்கூடும்.